ஹலோ. ஹலோ. எஸ் மேம். இது மட்டும் கடைசி டாபிக், இதோட முடிச்சிடலாம் சரிங்களா? எஸ் மேம். டைம் இருக்கா இல்ல பாத்துக்கலாமா அப்புறம்? பாத்துக்கலாம் மேம். டைம் இருக்கு மேம். கேஸ் பார்த்தோமா, நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸஸ் பார்ப்போம் சரிங்களா? எஸ் மேம். இண்டெக்ஸஸ் என்ன பண்ணோம்னா, அதாவது நம்மளோட ஒரே ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் டேட்டா வந்து ரிட்ரைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கும் தான் நம்ம இண்டெக்ஸஸ் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா? எஸ் மேம். நம்ம எப்பவுமே நம்ம புக்ல இருக்கிற இன்டெக்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம், ஒரு இதை வந்து இன்ஸ்பீடா சர்ச் பண்றதுக்கு தானே இன்டெக்ஸ் பேஜ் டேபிள்லாம் கிரியேட் பண்ணிருக்கோம்ல, அதே மாதிரி தான் இது சரிங்களா? எஸ் மேம். அதாவது இப்போ இன்டெக்ஸ் இருந்தா நம்ம ஃப்ரண்ட் பேஜ்லயே கண்டென்ட்ஸ் பேஜ்லயே நம்ம இன்டெக்ஸ் இருந்தா இந்த பேஜ்ல இந்த கண்டென்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பேஜை மட்டும் சர்ச் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஹோல் டேபிளையும் நம்ம ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கும்ல எஸ் மேம். சரிங்களா? அதாவது நம்ம டைம் கன்சூம் பண்றதுக்கு தான் நம்ம இன்டெக்ஸஸ் யூஸ் பண்றோம் சரிங்களா? எஸ் என்ன மேம். சின்டெக்ஸ்னா, சின்டெக்ஸ்ல இதுதான் நம்மளுக்கு இது ஒரு இன்டெக்ஸை கிரியேட் பண்றோம், அதுக்கு ஒரு நேம் வச்சுட்டோம், எந்த டேபிளையோ அதோட காலம் நேம் கொடுத்துப்போம் சரிங்களா? எஸ் மேம். இது இண்டஸ்ட்ரியெல்லாம் மாறிடுச்சு. முன்னாடி இருக்கிற மாதிரிலாம் இண்டஸ்ட்ரியெல்லாம் கிடையாது. டெய்லி ஒவ்வொரு டேஸ்ட் நடந்துட்டே இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி மாறியா ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வேலைக்கு இப்போ வந்து கஸ்டமர்ஸ்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம் சரிங்களா? அதுல ஒரு ஐடி, கஸ்டமர் நேம், சிட்டி மட்டும் வச்சுக்கிறோம் சரிங்களா? எஸ் இப்போ மேம். இதுல நான் என்ன பண்ண போறேன்னா இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண, அப்போ கிரியேட் இண்டெக்ஸ்ல இண்டெக்ஸோட நேம் சும்மா கஸ்டமர் நேம்னு வைக்கிறேன். அந்த டேபிளோட நேம் கொடுத்துருக்கோமா, கஸ்டமர்ஸ், அதுல கஸ்டமரோட நேம். இப்போ கிரியேட் இண்டெக்ஸ்ல இண்டெக்ஸ் நேம் இண்டெக்ஸ் கஸ்டமர் நேம் என்ன டேபிள், கஸ்டமர்ஸ்ங்கிற டேபிள் காலம் நேம் கொடுத்துக்கணும் ஓகேவா? எஸ் மேம். இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிடும் சரிங்களா? இதை நான் இப்போ வியூ பண்ணி பார்க்க போறேன்னா, இப்பவும் போல நம்ம செலக்ட்ல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, மூணதான் இருக்கு நம்ம ப்ரொடக்டிவிட்டி வந்து பண்ணணும். ஸோ ப்ரொடக்டிவிட்டி வந்து இது பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு ஆன்டிபயோட்டிக் இப்ப ஆன்டிபயோட்டிக் ஏதாவது யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க 6 மாசம் தான் ஆச்சு. ஓகே, இப்ப அவங்க ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்றாங்களா அப்படின்னா நிறைய பேர் மாற்றாங்க. ஏன்னா ஆன்டிபயோட்டிக் மாற்றாங்க, புரியுதா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா சில பேர் வந்து யூஸ் பண்றாங்க, ரைட்? சில பேர் கிளாட் யூஸ் பண்றாங்க. இப்போ நானும் இப்போ ப்ராடக்ட் மாற்றேன், கிளாட் ஒரு கவிதை. ஏன்னா ப்ராடக்ட் இது எல்லாமே வந்து டெப்ளாய்மெண்ட் ப்ரொடக்ஷனுக்காக மட்டும் பண்ணிட்டு, ஓகே, டெவலப்மெண்ட் கான்செப்ட் என்ன பண்ணிருக்கேன்னா கிளாட் மூவ் ஆயிட்டேன். இது மாதிரி என்ன இருக்குன்னா டே டு டே ஒவ்வொரு கான்செப்டும் மாறிக்கிட்டே இருக்கு, டெக்னாலஜி மாறிட்டே இருக்கு. ரிப்போர்ட்டில் இருக்க நம்ம கம்பெனியே இப்படி ஆயிட்டு இருக்கும்போது அப்ப அங்க இருக்கக்கூடிய டாப் செக்மெண்ட் எல்லாம் எப்படி மாறும் அப்படிங்கிறத நீங்க பாக்கணும். இப்ப உங்களுக்கு ஒரு வேலை இருக்கும், ஓகேங்களா? ஏஐ யூஸ் பண்ணிக்கிறீங்களா?
என்ன கான்செப்ட் அப்படின்னு இப்ப கேட்கறாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு என்ன தெளிவா இருக்குங்களா? என்ன மேம் கஸ்டமர் சிங்கிள் கோட்ஸ்ல வருவாங்க. பிகாஸ் இப்போ நான் உட்காந்துக்கிட்டு நான் வந்து டெவலப்மெண்ட்ல உட்காந்துருக்கேன், கோடிங் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா தெரியுமா? வெல் அண்ட் குட். ஓகே, ஏன் யூஸ் பண்ண தெரியுமா கேட்கறேன். அவங்களுக்கு தான் நீங்க வந்து என்ன அப்படின்னா வேல்யூ. டேபிள் நேம் கொடுக்கலாம் ஓவராலா. வந்து என்ன அப்படின்னா பெருசா வேல்யூ. ஓவராலா டேபிள் நேம் தானே உங்களுக்கு கஸ்டமர்ஸ் எல்லா கம்பெனிக்குமே ஆல்ரெடி இப்ப லேட்டஸ்டா கிரியேட் பண்ண டேபிள் நேம் வந்து கஸ்டமர்ஸ் டெக்னாலஜி அதான் இது கோடிங்கும் தெரிஞ்சிருக்க மாதிரி தான் ஆள் தேவை. ஓகேங்களா? ஒருவேளை ரியாக்ட் தெரியாது, நோட் தெரியாது, நான் ஒரு விஷயம் அவ்வளவு சொன்னீங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் அதுல என்ன அப்டேட் பண்றீங்க அப்படிங்கறதுல உங்களுக்கு நாலேஜ் ரைட். இப்போ உங்களுக்கு என்னென்ன தெரியுதுன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேட்கணும். ஓகே, இப்போ நீங்க 2 பேரும் இங்க படிச்சப்ப இருந்த இங்க கான்செப்ட் டேபிள் நேமுக்கு தானே கஸ்டமர்ஸ் கொடுக்குறோம். அப்ப டேபிள் நேம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி வேர் டேபிள் நேம் ஈக்குவல் டு கஸ்டமர்ஸ். கட் பண்ணுங்க. ஓகே, இப்போ மற்றவங்களுக்கு உங்களுக்கு இப்போ நீங்க கஸ்டமர்ஸ் என்ன காரணம்னா அப்டேட் இண்டஸ்ட்ரிக்கு என்ன தொடர்ந்து தேவையோ அதுக்கான அப்டேட் என்ன வேணும் உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு கேரியர் பார்த்தா ஓகேங்களா? சிம்பிள். எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அங்க ஒன்று இங்க ஒண்ணுதான் உங்களுக்கு தெரிய தெரியல. கேரியருக்கு என்ன, நம்மளோட பாத்வேக்கு என்ன அப்படிங்கறது தெரியணும். ஸோ இந்த கிளாஸ் வந்து கிளியரிங் தட் பாத்வே. ஓகே, எப்படி வந்து நம்ம எதை கான்செப்ட் நோக்கி போனோம் அப்படின்னா இன்னொரு 5 இயர்ஸ்க்கு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள சப்ஸ்டெயின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்தோம். ஓகேங்களா? மாடல் ஓகேங்களா? இதெல்லாமே தெரியும். எல்லாமே தனியா பேசணும், ஏஜென்ட்டும் தனியா பேசணும். ஓகேங்களா? அது இல்லாம உங்களுக்கு டூல்ஸ்ல தனியா பேசணும். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு இது இருந்தாலும் நீங்க ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். ஒரு கீவேர்டு அதுல இண்டெக்ஸுக்கு கஸ்டமர் நேம் போட்டுக்கோம். சரிங்களா? அதாவது காலம் அது என்ன நேமோ அந்த நேம் வச்சுக்கோம். ஓகேவா? இப்போ அதுல வந்து கஸ்டமர் நேம், அதாவது கஸ்டமர்ஸ்ங்கிறது நம்மளோட டேபிள் நேம், அதுல என்ன காலம் நேம் வேணுமோ அதை கொடுத்துடும். சரிங்களா? இப்படிதான் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இது என்ன பண்ணணும்னா ஒரு இதுக்கும் நம்ம முன்னாடி ஐடி கிரியேட் பண்ணுவோம்ல, அது மாதிரி கிரியேட் பண்ணுவோம். சரிங்களா? நம்ம மொத்தமா போய் பேர்லயும் சர்ச் பண்ணாம இது வைக்கிறது மூலமா இப்போ நம்ம எப்படி ஐடி ஈக்குவல் டு 1 கொடுத்தா அந்த ரிசல்ட் மட்டும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த இன்டெக்ஸ் வைக்கிறோம். சரிங்களா? ஹலோ, கேக்குதா? கேக்குறோம். இப்போ இது ஓகேவா? இது புரியுதா? இதுல வேலை பார்த்துருக்காங்க. என்ன பாக்கலாம்? இப்போ இது வரைக்கும் பார்த்தது மட்டும் ரன் பண்ணி பார்த்துட்டு வரீங்களா? இன்டெக்ஸஸ் மட்டும் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். அதோட அப்புறம் கேஸ் ஸ்டடி அசைன் பண்ணி அவ்வளவுதான் எஸ்கியூஎல் நேம். சரிங்களா? மேம் ஃபுல் நேம் மேம் அபிராமி. அபிராமி. ஓகே மேம். இது அந்த டாஸ்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சுட்டு அனுப்பிட்டேன் மேம். உங்க ஃபுல் நேம் தெரியல மேம், அதனால போட மேம். ஓகே ஓகே, நான் இன்டெக்ஸஸும் அதை மட்டும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்தது மட்டும் ரன் பண்ணி பார்த்துட்டு வரீங்களா? எஸ் மேம்.
ஓகேங்களா? So, தேங்க்யூ அந்த ப்ராசஸ் தான் ஓவரால் என்ன ஆச்சுன்னா